அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாட்களில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதுமே கண்விழித்து சிவனை வழிபடுவது பழமையான ஆன்மீக மரபாகும். சிவராத்திரி என்பது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதுமே பூஜை நடத்திய நாள் என்பது புராண கதையே இருக்கு. சிவராத்திரி நாட்களில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சிவபெருமானின் அருளை பெற நாம் எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களும் மாற்றங்களும் ஏற்படும். மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் வழக்கமான உணவுகளை தவிர்த்து முதல் நாள் மாலை 5:51 மணிக்கு துவங்கி சதுர்த்தி திதியில இருந்து தங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஆண்டு சதுர்த்தி திதி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 6:26 மணிக்கு நிறைவடைகிறது. இதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விரதத்திற்கான சிறப்பு நேரம் முடிவடைகிறது. எனவே விரதம் மற்றும் இரவு முழுவதுமே சிவ வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு தங்களுடைய வீட்டிலும் கோவிலும் விரதத்தை தொடங்கலாம். மகா சிவராத்திரியில் பக்தர்கள் 4 காலங்களில் பிரித்து இரவு முழுவதுமே சிவனை வழிபடுவது வழக்கம். ஒரு சிலர் நாளுக்கு பெரிதான விரதம் இருந்து உணவு தவிர்ப்பாங்க. ஒரு சிலர் காலத்திலுமே சிறிய பூஜை மற்றும் நெல்லிக்காய், பால், பழம் போன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்கிறாங்க. இந்த நாட்களில் சிவனை வழிபடுவதன் மூலம் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியும் என்றும் மனதென்றும் அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். மகா சிவராத்திரி வழிபாட்டின் முக்கிய அம்சம் இரவு முழுவதுமே கண்விழித்து சிவனை நினைத்து நாம் பூஜை செய்வது. பக்தர்கள் இந்த நேரத்தில் சிவலிங்கத்திற்கு பால், நீர், மஞ்சள், பூக்கள் மற்றும் நெய் போன்ற பொருட்களை ஊற்றி கையால் வழிபாடுகளை செய்கிறாங்க. இதனால் பக்தர்களுடைய மனம் சுத்தமாகி தேவையான ஆசீர்வாதத்தை நமக்கு பெறுவதாக நம்பப்படுது. இந்த விரதம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உடல் நலனுக்கும் மன அமைதிக்கும் வழிவகுக்கும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. எனவே இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு தொடங்கி இரவு முழுவதுமே நாம் கண் விழித்து சிவனை வழிபட்டு பக்தர்கள் பூஜையை கடைபிடிப்பது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவத்தை போக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இந்த 4 கால பூஜைகளில் நாம் கலந்து கொள்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சாஸ்திரத்தின்படி சிவபெருமானின் படைப்பின் தோற்றம், அவருடைய படைப்பு வாழ்வாதாரம் மற்றும் அழிவின் சமநிலையானவர். மகா சிவராத்திரி என்பது சிவ அம்சம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் தெய்வீக இரவு. இந்த நேரம் சுய சிந்தனை, தவம், மந்திரம் மற்றும் தியானத்திற்கு உகந்ததாக சொல்லப்படுது. சிவனின் ஆசைகளை பெறுவதற்கு உரிமை அளிக்கிறது என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேத நாட்களின்படி பால்குண மாத, கிருஷ்ணரின் பாசனத்தின் சதுர்த்தி மற்றும் இதுபோல நாட்களில் நம்ம விரதம் இருந்து சிவனை முழுமனதாக வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். ஒரு விளக்கை ஏற்றும் தூபம் மற்றும் விளக்கால் வழிபட வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே களிமண்ணால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பக்தியுடன் வழிபடலாம். இந்த நாட்களில் சிவபுராணம் ஓதுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை தரும். இரவு கண்விழித்து சிவனின் பெயரை நினைவில் கொள்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது. மகா சிவராத்திரி இரவு 4 யாளிகளாக பிரிக்கப்பட்டதாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப ஒரு யாழிலோ அல்லது 4 யாழிலோ சிவனை வழிபடலாம். ஒவ்வொரு மணி நேரத்திலுமே வழிபாடு செய்வது வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் மற்றும் பந்தங்களில் இருந்து ஒருவரை விடுவதாக கருதப்படுது. மகா சிவராத்திரி தொடர்பாக பல கதைகள் பரவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையின்படி பார்வதி தேவி சிவனை கணவராக பெற்றுவதாக கடுமையான தவம் செஞ்சுருக்காங்க. அல்லது இந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான்
பால்குண சதுர்த்தி அன்று அவளை மணந்தார். எனவே இந்த தேதியும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுது. கருட புராணத்தின் விரிவாக்கப்பட்டுள்ள மற்றொரு கதையின்படி நாமல் அறியாமல் அமர்ந்து சிவலிங்கத்திற்கு மணி இலைகள் மற்றும் தண்ணீரை வழங்குறாங்க. இந்த அறியாமை சிவ வழிபாடு அவருக்கு மிகுந்த ஒரு நல்லொழுக்கத்தை கொண்டு வருவதாக சொல்லப்படுது. அறிவால் அல்ல, உணர்ச்சியினால் ஆதிக்கம் செலுத்துவதற்குரிய இந்த நாட்களில் நாம் விரதம் இருப்பது இன்னும் சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சிவன் எளிய உணர்வுகளால் மகிழ்ச்சி அடைவார். எனவே மகா சிவராத்திரியில் நம்ம நினைவூட்டப்படுது. அன்று நாம் முழு மனதோடு சிவபெருமானை வழிபடுவது நல்லதாக இருக்குது. இந்த புனிதமான சந்தர்ப்பங்களில் நாம் சிவலிங்கத்தை வழிபடுவதும் சிவனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் மிகவும் புண்ணியமானதாக கருதப்பட்டிருக்கு. பொதுவாக மகா சிவராத்திரி தினத்தில் வழிபாடு, விரதம், அபிஷேகம், ஆராதனை, அலங்காரங்கள் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இருப்பினுமே முன்னொரு ராசியில் அவர்களுக்கு என்ன ஒரு சில குறிப்பிட்ட விசேஷங்களில் அபிஷேகம் செய்ய அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளில் நிலவ என்பது ஐதீகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிவராத்திரிக்குரிய இந்த நாட்களில் நாம் சிவனை நினைத்து விரதம் இருந்து இரவில் அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் செய்வது நல்லது. மகா சிவராத்திரியில் விரத வழிபாடு நான் முன்னிலைவாக அது மட்டும் இல்லாமல் ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னும் சொல்லலாம். இதுபோல் விரதம் இருந்து நம்ம சிவபெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக மகா சிவராத்திரியில் விரத வழிபாடு என்பது நம்முடைய வினைகள் அது மட்டும் இல்லாமல் ஜென்ம பாவங்கள் நீங்கி நலன் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகா சிவராத்திரி சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. நாம் சிவனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யலாம். இருப்பினுமே ஒவ்வொரு ராசியுமே இந்த குறிப்பிட்ட அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படும். பொதுவாக மேசராசியை பொறுத்தவரை இவர்கள் வெல்லம் கலந்த நீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இதுபோல் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. சிவலிங்கத்தில் இருந்து அபிஷேகம் செய்ய இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து நாம் வெளிப்படலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய நல்லா இருக்கக்கூடிய குடும்ப நலன், மிகப்பெரிய ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்க்கரை கலந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்வது, பின்னர் வந்தவர்களுக்கு மிகப்பெரிய அன்னதானம் செய்வது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த பால் அபிஷேகம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் அடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானுக்கு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானை வழிபடுவதற்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம் இருக்குது. துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்ய செல்வ வளம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது நல்லது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி தினத்தில் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசியை பொறுத்தவரை கடுகு எண்ணெயால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் குங்குமப்பூ கலந்த பாலால் அபிஷேகம் செய்வது, சிவராத்திரி விடிந்த பிறகு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வீட்டில் செல்வ செழிப்பு அனைத்துமே உருவாகும் அப்படின்னும் சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.